தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திரைப்பட தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கவில்லை. இதனால் படத்தின் ரிலீஸ் நிறுத்தி வைக்கப்பட்டது. சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் ஹைகோர்ட்டில் முறையிட்டது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க நீதிபதி ஆஷா உத்தரவிட்டார். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியதையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்தது. தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா, நீதிபதி G. வேல்முருகன் அமர்வு விசாரித்தது. தங்களுக்கு உரிய கால அவகாசம் தராமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தணிக்கை வாரியம் வாதிட்டது. அப்போது தலைமை நீதிபதி சென்சார் போர்டுக்கு கால அவகாசம் தராமல் தனி நீதிபதி உடனே உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என கேட்டார். சென்சார் சான்றிதழ் பெறாமல் முன்னரே ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டு கோர்ட்டுக்கு அழுத்தம் தர முடியாது. சான்றிதழுக்காக காத்திருந்துதான் ஆக வேண்டும். ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டதால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்பட முடியுமா என நீதிபதிகள் கேட்டனர். சென்சார் சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தனர். தணிக்கை வாரியத்தின் அப்பீல் மனுவுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனால் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக உள்ள சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம் நாளை ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படத்துக்கும் சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் எழுந்தது. முடிவில் UA சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனதால் பராசக்தி போட்டியின்றி பொங்கலுக்கு களமிறங்குகிறது.